குழந்தை பிறந்து பூமிக்கு வெளியே வந்த உடனே என்ன பண்ணுவோம், ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைக்கு போட்டு அழகு பார்ப்போம். ஏய் சூப்பராக இருக்கிறான், ஏய் சூப்பராக அழகாக இருக்குது, இந்த ஷூ குட்டி ஷூ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. செயின் என்ன பண்ணுவோம் வாங்கி தங்கத்தில் போடுவோம், காலில் என்ன பண்ணுவோம் கொலுசு போடுவோம், இப்படி இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டுலாம் வச்சு என்ன பண்ணுவோம் மை தீட்டி அந்த பிள்ளையை ரொம்ப அழகு பார்ப்போம். இது எல்லாமே ஒரு தகப்பன் தாயா, இன்னைக்கு தகப்பன் தாய் மட்டும் அதை கொடுக்கறது இல்லை, தாத்தா பாட்டியா இங்கே அமர்ந்துருக்கிற நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இதை கொடுக்குறீங்க. அந்த பிள்ளையை பார்த்து பார்த்து விஷயங்கள் என்ன பண்ணுறீங்க கொடுக்குறீங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளை இதெல்லாம் கேட்டுச்சா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளை கேட்கவே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். மருந்து வாயில் வச்சு பாலாடை வச்சு என்ன பண்ணுறோம் ஊற்றுறோம். அந்த பிள்ளைக்கு பிடிக்குமான்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஊற்றுறோம். அழுதாலும் பரவாயில்லன்னு மூக்கு பிடிச்சி வாயில் என்ன பண்ணுறோம் ஊதியாது மருந்தை வெளில தொல்றோம். இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிள்ளை பிறக்கும் போது இப்படிப்பட்ட தகப்பன் தாயா தான் நீங்கள் இருந்தீங்க. பிள்ளைகளும் இருக்கிறீங்க, பெற்றவங்களும் இருக்கிறீங்க. நீங்கள் பெற்றவங்களா இருப்பீங்கன்னா உங்கள் இருதயத்தை தொட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு இம்மட்டுமாய் நீங்கள் கொடுத்த சிறந்த பரிசு அது. இப்போ நீங்கள் பிள்ளையாக இருப்பீங்கன்னா நான் கேட்குறேன், உங்கள் தகப்பன் தாய்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட சிறந்த பரிசு எது? எதையோ கொடுத்துட்றோம். கொடுக்க வேண்டியது எது? தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது, ஆனால் எது முதன்மையாய் வரணும் என்பதை நீங்கள் தான் என்ன பண்ணணும் முடிவு பண்ணணும்.